இந்த வாட்டர்மெலன் மின்ட் ஜூஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்லைஸ் வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்மளுக்கு கொஞ்சம் புதினா இலை, ஹாஃப் லெமன், அப்புறம் சுகர் தேவை. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க வாட்டர்மெலன் ஸ்லைசஸில் இருக்க சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஜாரில் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க புதினா லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்க சீட்ஸ் எடுத்துகிட்டு அந்த ஜூஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 ஸ்பூன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன்லேயே வந்து ஸ்வீட்னஸ் இருக்கும், ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்லேயே வந்துட்டு நம்மளுக்கு நிறையா வாட்டர் கண்டென்ட் இருக்கும், ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அது நல்லா ஸ்மூத்தாக நம்மளுக்கு கிரைண்ட் ஆகும். எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிடுச்சு. இந்த ஜூஸை வந்து நீங்கள் இப்படியேவும் குடிக்கலாம், இல்லாட்டினா ஒரு ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே ஃபில்டர் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறேன். நார்மலாக வாட்டர்மெலன் அண்ட் சுகர் போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி லெமன் அண்ட் புதினா போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபில்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கீழே வந்துடும். ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணியாச்சு அண்ட் வாட்டர்மெலன் மின்ட் ஜூஸ் இஸ் ரெடி. 2 ஸ்லைஸ் வாட்டர்மெலனுக்கு வந்து எனக்கு 2 கிளாஸ் ஜூஸ் வந்தது.